Daily. Taste the Daily. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சார் நீங்கள் டெய்லி டிவியில் வரீங்க சார், அதெல்லாம் சினிமா வாய்ப்பு வரலன்னு சொல்லுவேன். ஆனால் நான் டெலிவிஷன் இடையில் 10-15 வருஷம் விட்டதுக்கான காரணம் நான் கொஞ்சம் சஃபோகேட் ஆகிட்டேன். சேத்தனோட ஒய்ஃப் தேவி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டினான். ஏன்னா நான் ஒரு சீரியலில் சேத்தனோட அப்பாவை நடிச்சிட்டு இருந்தேன். ஈவினிங்கில் குஷ்பு அண்ட் தேவியானியோட பேரா நடிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஃபோன் பண்ணி நீ என்னடா லூஸ் ஆகிட்டியா அப்படின்னா, ஏன் தேவி என்னாச்சுன்னு. இப்போலாம் டைரக்டர்ஸுக்கே தெரியாது அடுத்த 50 எபிசோடில் அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிறது. ஆர்டிஸ்ட்டுக்கே சில சமயம் அது சந்தேகமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா இவருக்கு பதிலாக அவருன்றாங்க. ஸோ தேர் ஆர் சோ மெனி சேலஞ்ச். இட்ஸ் நாட் ஈஸி. டெலிவிஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறது இல்லையா டெலிவிஷனில். எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா சீரியலும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாமே ஆர்டிஸ்ட் மாறுறாங்க, காஸ்டியூம்ஸ் மாறுது, மற்றபடி கண்டென்ட் மாறவே மாட்டேங்குது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கிற மாதிரி நடக்கும், அப்புறம் பிரச்சனை ஆகும், எல்லாரும் இருப்பாங்க. சார் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப் வைஸில் நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க டு லீவ் அ ஹாப்பி ரிலேஷன்ஷிப்? என் மனைவி பெரிய மியூசிஷியன். அவங்க அடிக்கடி கான்சர்ட்ஸ் போகிறாங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பல பேரோட பேசுவாங்க. ஷீ இஸ் ஒன்லி ஃபீமேல் இன் த பேண்ட். பட் எனக்கு எப்போவுமே எந்த தாட்டுமே அவளை பற்றி தப்பாக வந்ததில்லை. எங்கள் அப்பா அண்ணாலாம் தம் அடிப்பாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்காது. ஐ நெவர் ஸ்மோக். ஐ யூஸ் டு சிங். ஸோ அதனால் நான் தம்ங்க போல அன்றைக்கி பியர் குடித்தேன், பிடிச்சி போச்சு. அது என் அப்பா இதில் பண்ணேன். மை ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஃபாதர். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் லைஃப்பில் என்னை இரிட்டேட் பண்ணோன்னா ஈவ் டீசிங். என் கண்ணு அதில் யாராவது பண்ணிட்டேன்னு அடிச்சிடும். அப்போ ஐ கேன் லூஸ் மை கூல். எனக்கு அது டாலரேட்டே பண்ண முடியாது. நடந்திருக்கும்ல அந்த மாதிரி? நிறைய நடந்திருக்கு. இப்போ டெலிவிஷன் ஸ்டாராக இருந்தால் சினிமாவில் அவங்களுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அது சில பேருக்கு உண்மையாகவும் ஆயிருக்கு. அந்த ஒரு யோசனை இருந்திருக்கும்ல அவங்களுக்கு? இல்லை, கண்டிப்பாக இருந்தது. அதாவது என்னை பற்றி நிறைய காமெடி வரும். என்னடா அப்போல்லாம் டிஸ்கவரி சேனல்லாம் வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. நான் அவ்வளோ டிவி பண்ணியிருக்கேன் நான். ஓகே. அப்புறம் டிவி ஆஃப் பண்ணாலும் முகம் தெரியுது அப்படிம்பாங்க. ஐ டோன்ட் மைண்ட். அந்த நேரத்தில் சார் நீங்கள் டெய்லி டிவியில் வரீங்க சார், அதெல்லாம் சினிமா வாய்ப்பு வரலன்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வரணுமோ அது வருங்க, அதை நான் நம்ப மாட்டேன். ஆனால் நான் டெலிவிஷன் இடையில் 10-15 வருஷம் விட்டதுக்கான காரணம் நான் கொஞ்சம் சஃபோகேட் ஆகிட்டேன். அப்புறம் அந்த ப்ராம்ப்டிங் கல்ச்சர் வந்துச்சு. அந்த நேரத்தில் படங்கள், பெரிய பெரிய படங்கள்லாம் அந்த நேரத்தில் தான் பண்ணேன். அப்போது டெலிவிஷன்னால் இப்போ வாய்ப்பு வராதா அப்படின்னாக்கா இன்னும் ரெவன்யூஸ் ஓப்பன் ஆகிருக்கு. வெப் சீரிஸ் இருக்குது. எனக்கு ப்ளஸ் என்னென்னா எனக்கு அதர் லாங்குவேஜஸ் தெரியும். ஸோ நான் ஹிந்தியில் போய் ஃபேமிலி மேன் 2 மாதிரி ஒரு பெரிய வெப் சீரிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பெரிய வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், ட்ரெயில் ஆஃப் அன் அசாசின் அப்படின்னு. இட் ஷுட் பி கமிங் இன் சோனி லிவ் ஆர் அமேசான். பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அது கிடையாது. எனக்கு என்ன வரணுமோ அது வரும். இதனால எனக்கு வரலையா, ஓகே, எதுக்கு யோசிக்கணும்? அதை யோசிச்சாதான் என்ன ப்ராப்ளம்னா, அப்போ நம்ம டெலிவிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னா சரி, அப்போ என்ன பண்ணுவேன் நீ? இல்லை, படம் எப்போ வரும்? இப்போ நான் டெலிவிஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ராஜமௌழி சார் படம் வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ நான் டெலிவிஷன் அப்படியே விட்டு போக முடியாது. நான் டெலிவிஷனுக்குன்னு அந்த டைம் கொடுத்துருக்கேன். அது எப்படி முடிக்கணும்னு பேசணும், முடிச்சுட்டு நாங்கள் போனோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் இருக்குது. யூ கான் ஜஸ்ட் சம்திங் கம்ஸ் யூ கான் த்ரோ அண்ட் கோ. நாளைக்கு மறுபடியும் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை வந்தீங்கன்னாக்கா நீங்கள் அது அமிக்கபுளாக தானே பண்ணியிருக்கணும், இல்லை போயிருக்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த அளவுக்கு கூட டவுனான சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை தாண்டி தான் என்னால் அந்த ஒரு சக்ஸஸ் பார்க்க முடிஞ்சதுன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு நினைக்கிறப்பே அது ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரியாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்கள் லைஃபோட இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரினா? இன்ஸ்பிரேஷன் சொல்ல மாட்டேன். பட் சேத்தனோட ஒய்ஃப் தேவி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டினான். ஏன்னா நான் ஒரு சீரியலில் சேத்தனோட அப்பாவை நடிச்சிட்டு இருந்தேன். ஈவினிங்கில் குஷ்பு அண்ட் தேவியானியோட பேரா நடிச்சிட்ருக்கேன். அப்போ ஃபோன் பண்ணி நீ என்னடா லூஸ் ஆகிட்டியா அப்படின்னா, ஏன் தேவி என்னாச்சுன்னு. டேய் என்னடா ஹீரோவாக நடிக்கிறேன், அங்கே சேத்தனுக்கு அப்பாவாக நடிக்கிற. நான் சொன்னேன், நான் எனக்கு அந்த கதாபாத்திரம் பிடிச்சிருக்கணும், அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கணும். அந்த கேரக்டரை இப்போ நான் அது ஹீரோவாக தான் பார்க்குறேன். நீ சேத்தனோட அப்பாவை நீ பார்க்குற, அதில் நான் தான் ஹீரோன்னு நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னேன். ஸோ வென் யூ லைக் சம்திங் அண்ட் யூ வாண்ட் டு டூ இட், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி 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 வந்திருக்கோம். அப்படின்னாக்க டெலிவிஷனில் அது நிறைய நடந்தது. திடீர்னு டைரக்டர் மாறுவாங்க. இப்போ திடீர்னு ஒரு டைரக்டர் மாறுறாருனாக்க எனக்கு அது கொஞ்சம் அன்செட்டிலிங்காக இருக்கும். ஏன்னா அவரோட பழகியிருப்பேன், பேசியிருப்பேன், நண்பராக இருப்பாங்க. அவர் வேலையிலேருந்து தூக்குற மாதிரி ஒரு விஷயம் தானே, யூ ஆர் ஃபயர்ட் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு விஷயம் அது. அப்போ அந்த மனுஷன் அடுத்த மாதம் என்ன பண்ணுவான், அந்த மனுஷன் அடுத்த மாதம் சம்பளம் வரலன்னா என்ன பண்ணுவாங்கிறத நான் யோசிப்பேன்.
வரவனும் என் ஃப்ரெண்டாக இருப்பான். ஓகே. அப்போது டெலிவிஷன் அது இப்போலாம் வந்து டைரக்டர்ஸுக்கே தெரியாது அடுத்த 50 எபிசோடில் அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிறது. ஆர்டிஸ்ட்டுக்கே சில சமயம் அது சந்தேகமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா இவருக்கு பதிலாக அவருன்றாங்க. ஓகே. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி சேலஞ்ச். இட்ஸ் நாட் ஈஸி. டெலிவிஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஓகே. ஏன்னா சினிமா மாதிரி கிடையாது. சினிமா ஒன்று முடிஞ்சது, ஜெயிச்சிருச்சு, தோத்துருச்சு, முடிஞ்சு போச்சு. டெலிவிஷன் இல்லவே இல்லை. டெலிவிஷன் ரொம்ப சேலஞ்சிங், எல்லாருக்குமே சேலஞ்சிங். ப்ரொடக்ஷன் சேலஞ்சிங், டைரக்ஷன் சேலஞ்சிங், ஆர்டிஸ்ட்க்கு அது சேலஞ்சு. அதெல்லாம் மீறி டெய்லி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். போராட்டம் தான். ஓகே. இந்த இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கப்ப இந்த ஒரு விஷயத்த நான் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் மாற்றணும் அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ளே ஓடி இருக்கும் இல்லையா? ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுற ஒரு விஷயம்னா? எனக்கு வந்து இப்போது மாற்றணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பழைய மாதிரி ப்ரொடியூசர்ஸ் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ எல்லாமே சேனல் கண்ட்ரோலில் இருக்குது. பழைய மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கு ஃப்ரீடம் இல்லை. எவ்ரிபடி இஸ் பிகம் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அப்போது சேனல் தான் பணம் கொடுக்குறாங்க, சேனல் தான் கதை சொல்கிறாங்க, சேனல் தான் டெக்னீஷியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சேனல் தான் ஆர்டிஸ்ட்டை சொல்கிறாங்க, அப்புறம் சேனல் தான் டிஆர்பி வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே. அந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இதை மாற்றணும் அப்படின்னா அதை மாற்றணும். ரெண்டாவது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறது இல்லையா டெலிவிஷனில். எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா சீரியலும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாமே ஆர்டிஸ்ட் மாறுறாங்க, காஸ்டியூம்ஸ் மாறுது, மற்றபடி கண்டென்ட் மாறவே மாட்டேங்குது. ஆனால் இது ஒரு மீம்ல கூட பார்த்தேன் சார், எல்லா சீரியல்லையும் பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, அதே கான்செப்ட்ல எல்லா சீரியலும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, இன்னொன்று ப்ராப்ளம் என்னென்னா, இது சீரியலில் ஒன்று பாப்புலர் ஆகிடுச்சுன்னா அதே வந்து அடுத்த வாரம் அந்த சீரியல் திடீர்னு பார்த்தாக்க எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடணுன்றாங்க. டேய் ஏன்டா அப்படின்னாக்க, இல்லை சார் அது பண்ணணும் சார், வாரத்தில் ஒரு கல்யாண சீன்றான், 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கிற மாதிரி நடக்கும், அப்புறம் பிரச்சனை ஆகும், எல்லாரும் இருப்பாங்க. அந்த இடத்துல உங்களை எப்படி சார் காம் பண்ணி ஹேண்டில் பண்ணி? ஓகே. நான் சிரிச்சுட்டே இருப்பேன், நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். கோவத்துலையும் சிரிப்பு தான். கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் ஹாலிடேல தானே இருக்கேன், அவன் பண்ணுறது பார்த்து அதே ரசிச்சுட்டு இல்லை, அதாவது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிறது தான். அதை நம்ம நாளைக்கு இதெல்லாம் இந்த தவறுலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். ஓகே. ஏன்னா நிறைய தவறு பண்ணிட்டோம், நிறைய தவறு பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. எப்படி ஒரு மொக்க படத்தை பார்த்துட்டு, பெரிய படமாக இருந்தாலும் மொக்க படத்தை பார்த்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கணுங்கிறதுக்காக எல்லாமே பார்க்கணும்னு சொல்லுவேன் நான். ஓகே. வாட் எவர் மேபி த ரிவ்யூஸ், குட் பேட் அக்லி வாட் எவர், நாட் டாக்கிங் அபவுட் த ஃபில்ம், பட் ரைமிங்காக வரப்ப அந்த ஃப்ளோவில் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதை பற்றி எதுவும் போட்டு தம்ப்நெயிலாம் போட்டுறதுங்க. அதான் நீங்கள் இப்போ கிளாரிஃபை பண்ணியாச்சுல, அதனால பிரச்சனை இருக்காது. ஸோ பார்க்கணும், எல்லா படமும் பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு. நான் தியேட்டர்ஸ் ரொம்ப ஒரு ஷூட்டிங் இல்லாத நேரம் தியேட்டர்ஸை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஐ லவ் டு சி ஃபில்ம்ஸ். I'm a big movie buff. I love to see films. நீங்க சொல்லிருக்கீங்க, அதாவது ஒரு படத்தையே ரிப்பீட்ல நிறைய டைம் பார்த்திருக்கீங்க. ஒரு சில படம் ரஜினி சார் படங்கள். ரஜினி சார் படம் தான் நிறையா. இப்போ ஓடிடியில் ஃபர்ஸ்ட் டைம் பேக் டு பேக் நான் வந்து சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மாலேகாம் அப்படின்னு ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஓடிடியில் பேக் டு பேக் அந்த வெப் சீரிஸை பார்த்தேன். வெப் சீரிஸ் ரிப்பீட்ல பார்க்குறது கொஞ்சம் ரேர். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஓகே. நான் எப்போவுமே சொல்கிறது வந்து, என்னோட ஒவ்வொரு ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஃபீல் தட்ஸ் மை லாஸ்ட் ஷாட். எவ்ரிபடி சேஸ் திங்க் இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஷாட். சரி, தட்ஸ் மை லாஸ்ட் ஷாட். இந்த லாஸ்ட் ஷாட்டை எவ்வளோ நல்லா பண்ணேங்கிறது நாளைக்கு ஒரு பதிவாக வரும்போது அவங்க மக்கள் வந்து சொல்லி என்னடா பண்ணிட்டான் அப்படி. ஸோ அதுதான் அந்த அந்த 100% ஒன்று இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. 100. இப்போ நான் இங்கே இருக்கும்போது எனக்கு வேறு யோசனையும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் ஹியர். எனக்கு இங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே வரணும், இந்த ஃபோன் வரும், எனக்கு எதுவுமே இருக்காது. இதுதான் ஃபோக்கஸ். அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும்னு தோணுது எனக்கு. நான் ஷூட்டிங்கில் ஃபோன் எடுக்க மாட்டேமா. நான் காலையில் போயிட்டேன்னு வச்சுங்க, என்னை நீங்கள் ரீச் பண்ணுறதுங்கிறது நீங்கள் மெசேஜ் விடணும், கால் பண்ணால் கூட எனக்கு வந்து அர்ஜென்ட்டான கால்ஸ் அப்படின்னா 2 தான். ஒன்று எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து, இன்னொன்று என் வீட்டிலேருந்து என் மனைவி. இவங்க 2 பேரும் கால் பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். எனக்கு வேறு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா அவங்க ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஷூட்டில் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன். ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ கீப்ஸ் டாக்கிங். ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சார் ஷார்ட் ரெடியா வரமா, அது நான் பண்ணதே கிடையாது, நான் பண்ணவும் மாட்டேன். பிரேக்கில் ஃபோனை பார்ப்பேன். நிறைய பேர் திட்டுவாங்க, பட் பிரேக்கில் ஃபோனை பார்ப்பேன், இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு பார்ப்பேன். அவ்வளோ பெரிய தலைபோகிற காரியம் எதுவுமே கிடையாது லைஃப்பில். எடுத்தே ஆகணும், பேசியே ஆகணும், என்ன பேச போகிறோம், அதுவும் எனக்கு பேசுறதுங்கிறது பெரும் ப்ராப்ளம்.
30 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸ்க்கு மேலே யாராவது பேசினாக்க நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நிஜமாவா சார்? சீரியஸாக. ஓகே. எஸ். நீங்க பண்ண விஷயங்கள்ல அந்த கேரக்டர்ஸ் வந்து நின்னு பேசியிருக்கு. சீரியல்லையும் சரி, படங்கள்லையுமே சரி. இப்போ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்றப்பயும் சரி, அந்த ஒரு வித்தியாசமான கேரக்டர் நீங்க அட்டெம்ப்ட் பண்றப்பயும், மக்கள் வந்து அங்க இந்த கேரக்டராவே உங்கள பார்ப்பாங்க இல்லையா? அந்த கோவத்த வெளிப்படுத்துறது, இந்த மாரி விஷயங்கள் தான் அந்த கேரக்டருக்கான அங்கீகாரமா பார்க்கப்படும். அப்படி உங்களுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன்ஸ் தான் என்னவா இருக்கும் மக்கள் கிட்ட? மக்கள்கிட்ட மோகமுள் அஃப்கோர்ஸ் அது தேசிய விருது வாங்கிச்சு படம். ம். டெலிவிஷனில் வந்து ஆடுகிறான் கண்ணன் ஒரு சீரியல், ம். அப்புறம் கோலங்கள் அஃப்கோர்ஸ் கோலங்களில் தவிர காலிவுட் கோர்ட் நிறைய பேர் பேசுவாங்க. ஜெயா டிவியில் பண்ண காலிவுட் கோர்ட் ஷோஸை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. இது நான் கையில் போட்டதை பார்த்து நிறைய பேர் இதை போட்டுட்ருக்காங்க. இது இப்போ வந்து இது வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. பட் இது நான் 15 இயர்ஸ் முன்னாடி நான் அதை பண்ணிட்டேன். அப்போது நம்ம சுந்தர் சி சார் படம் கூட அவர் படத்தில் என்கிட்ட சொல்லிகிட்டே சொன்னார், அபிஷேக் நான் அவங்கள மாதிரி இந்த மாலையை கையில் போட்டுக்க போகிறேன் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ வெளியில் வென்னவர் ஐ கோ அவுட் பீப்புள் டாக் அபவுட் காலிவுட் கோட் சார், சூப்பர் ஷோ சார், நீங்கள் சொல்லி நாங்கள் படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. மற்றபடி அந்தந்த நேரம் தான் நம்ம டெலிவிஷனில் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த நேரம் அன்னைத்து நியூஸ் பேப்பர் அது முடிஞ்சிச்சுன்னா போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் நிறைய தடவை நம்மளை தப்பான சீரியலோடு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சார் நீங்கள் சித்தியில் சூப்பராக பண்ணீங்க அப்படிம்பாங்க. நான் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், தேங்க்யூ சார்ன்றுவேன். அவன் எதுவும் பாவம், அவன் என்ன என்னெல்லாமோ பார்க்குறான், எவ்வளோ பார்க்குறான் அவன். அப்புறம் அவன் ஏதாவது ஒன்று கேட்கும்போது தான் நம்ம கோவம். நீங்கள் ஏன் சார் இதில் பண்ணல, நீங்கள் ஏன் சார் எதிர்நீச்சலில் பண்ணலனாக்கா நான் என்ன சொல்கிறேன், நான் ஏன் எதிர்நீச்சல் அதுக்கான பதில் எப்படி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கன்றது தான் தெரியல. ஸோ அது நிறைய நடக்கும். கரெக்டாக தப்பாக சொல்லுவாங்க, ஆனால் சீரியல் பேர்லாம் கரெக்டாக தப்பாக சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆம்பளை படம் பார்த்துருக்காங்க. நான் இப்போது புக் ஃபேருக்கு போனப்போ அங்கே ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அந்த லேடி வந்து எங்கிட்ட சொன்னாங்க, சார் நாங்கள் ஆம்பளை ஒரு 20-25 ரூபா பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏங்க சுந்தர் சாரே பார்த்துருக்க மாட்டார். இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க படம், செம்ம டிஸ்ட்ரெஸ்ஸுங்க படம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி சம் பீப்புள் கம் அப். தென் சடன்லி எனக்கு பிடிச்ச படங்கள்னு ஒன்று சிலது இருக்குது. எனக்கு பிடிச்ச படம் 16ன்னு ஒரு படம் இருக்குது. எனக்கு பிடிச்ச படம் வாயம் எப்படி பேசுவோம் இருக்குது, ரணசிங்கம் இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி யாராவது பென்சில் இருக்குது, இந்த படத்தை பற்றி யாராவது பேசினாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். ஏன்னா அந்த படம்லாம் பெருசாக ஜெயிக்கலை, பட் இவங்க பார்த்துருக்காங்க, பிடிச்சிருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தட் கிவ்ஸ் யூ அ ஹை. It gives you a high. Appreciation gives you a high always. எஸ். அப்படி இருக்கப்ப நீங்கள் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுற மாதிரி இருப்பீங்க இல்லையா? இந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நான் இதை பண்ண ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு இந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்கணும், ஜஸ்ட் ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது இருக்கும் இல்லையா? அப்படி எப்படிலாம் சூஸ் பண்ணுவீங்க? அதாவது நான் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு விஷயத்த தெளிவாக இருப்பேன். இதில் பணம் வருமா பேர் வருமா, ரெண்டும் வந்து தான் சந்தோஷம். ஏதாவது ஒன்று வந்தால் பரவாயில்ல, ரெண்டும் வரலைன்னா பண்ண மாட்டேன். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் என்னன்னு கேட்பேன், டெலிவிஷனில் கேட்க முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம், அதெல்லாம் நிறைய படங்கள் மிஸ் பண்ணுறேன். முந்தானது கூட ஒரு நண்பர் கூப்பிட்டு, ஜிவி பிரகாஷோட ஆல்ரெடி 2 படம் பண்ணிட்டேன். அடங்காதே வந்து ரிலீஸில் இருக்குது, பென்சில் பண்ணிட்டேன். அதில் கூப்பிட்டு சார் இதுதான் சார் எவ்வளோ நேரம் சார் வரும் அப்படின்னு. சார் ஒரு 8 minutes to 7 minutes சீன் சார். அது சரி எவ்வளோ நாள் ஒர்க்கு, 2 days ஒர்க் சார், நான் பண்ணல அப்படின்ட்டு. ஓகே. அது நமக்கு தேவையா அப்படின்னாக்கா எஸ் பணம் தேவை, பட் அது அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லாட் ஆகிடும். ஆனால் சார் ஆக்சுவலி ஒவ்வொரு படமும் நீங்கள் ரசித்து சூஸ் பண்ணுறப்ப இந்த படம் மக்கள்கிட்ட இன்னும் அதிகமாக போய் சேர்ந்துருக்கலான்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு? கண்டிப்பாக. எனக்கு 16லாம் பெரிய ஹிட் ஆகும்னு நினச்சேன், பென்சில் பெரிய ஹிட் ஆகும்னு நினச்சேன். ரொம்ப எதிர்பார்த்த படம் சொல்கிறேன். இது ரெண்டும் எனக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு என்னடா அது வாட் இஸ் ராங் அப்படிங்கிற. ரணசிங்கம் பெருசாக எதிர்பார்த்த படம், பட் இட் கேம் ஆஸ் அ ஓடிடி ஃபிலிம். அப்போ தான் பேப்பர் வியூங்கிற கான்செப்டில் ஜீல வந்தது. அது ரணசிங்கம்லாம் வந்து ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ஃபிலிம். ஓகே. அது ப்ராப்பர் தியேட்ரிக்கலாக இருந்தாக்க ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கலாம், விஜய் சேதுபதி சாருக்கும் வாட்எவர் யூ வுட் ஹவ் காட் சம்திங், ஐ வுட் ஹவ் காட் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அது பெரிய மிஸ்ஸிங். அது ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் அந்த வருத்தம் இருக்குது, இது தியேட்ரிக்கலாக வரலங்கிற வருத்தம் அவங்களுக்கும் இருக்குது. அண்ட் இப்போ பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னு வரப்ப நிறைய விஷயங்கள் வந்து அவங்க யங் அட் ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மென்டலி வாட் இஸ் யுவர் ஏஜ்? ஐ எம் 28. ஓகே சார், நம்மளாம் ஒரே ஏஜ். நான் 28 லாக் பண்ணேன். பையன் சொல்லுவான், நீ எப்போ பாரு யூத்துன்ற. நான் 28 நான் லாக் பண்ணிட்டேன்.
இது எனக்கு எப்போ தெரியுமா தெரியும், நான் எங்கேயாவது வெளியில் போகும்போது சார் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கீங்க சார். ஆமா அப்படியே தானே இருக்கும் mind. இல்லை அப்போது அது there is a very dirty joke which I won't tell in the camera. அப்புறம் நான் ஓகே சொல்கிறேன். பட் அது மைண்ட் மேஜிக் அது இருக்குது. நீ சி சம்படி திடீர்னு வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு 3 days வந்து நீங்கள் கண்ணாடி பார்த்துட்டு இல்லை வரும்போது போகும்போது நான் ஒல்லி ஆகிட்டேன், பிகம் தின்னு சொல்லி பாருங்கள். திடீர்னு சம்மந்தமே இல்லாத லாஸ்ட் வெயிட் மேன் அப்படிம்பாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தைகள், அதோட ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்குமா? அது நடக்கும், சீரியஸாக அது நடக்கும். ஓகே அப்போ அது நடக்கும்போது நீங்கள் உங்கள் மென்டல் ஸ்டேட்டை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஐ ஃபீல் ஐம் 28. ஓகே ஸோ ஐ ஆல்வேஸ் சே ஐம் 28. எனக்கு பர்த்டே அப்போ என்னடா வயசாச்சுனாக்க 28. ஓகே சார், உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப் வைஸ்ல நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க டு லீவ் அ ஹாப்பி ரிலேஷன்ஷிப், டு அந்த மாதிரி நமக்கு கொண்டு போகிறதுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பிரின்சிபல்ஸாக ஃபாலோ பண்ணுறேன்னா என்ன மாதிரியான விஷயம்? ஸ்பேஸ் அது ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ரெஸ்பெக்ட். என் மனைவி வந்து பெரிய மியூசிஷியன், அவங்க வந்து வேர்ல்டு ரெனவுன் மியூசிஷியன். அவங்க அடிக்கடி கான்சர்ட்ஸ் போகிறாங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பல பேரோட பேசுவாங்க. ஷீ இஸ் ஒன்லி ஃபீமேல் இன் த பேண்ட். பட் எனக்கு எப்போவுமே எந்த தாட்டுமே அவளை பற்றி தப்பாக வந்ததில்லை. தட்ஸ் எ ட்ரஸ்ட் ஐ ஹேவ். ஓகே. இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல ஷீ நோஸ் நான் எப்படி இருக்கேன், எல்லாருக்கும் என்னை பார்த்தா பிடிக்கும், எல்லோரும் அபிஜின்னு உசுரை கொடுப்பாங்க, எல்லோரும் அதெல்லாம் கேட்பாங்க தெரியும். பட் ஷீ நோஸ் தட் ஹீ இஸ் ஹியர், ஹீ வில் கம் பேக். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அவங்க எங்கேயாவது ஊருக்கு போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, இல்லை வெளியூர் போனாங்கன்னா தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஏன்னா பையனுக்காக இந்த டேட்ஸில் நீ ஊரில் இருக்கியா அப்படிங்கிறத பேசுவோமே தவிர, இப்போ நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்ல, அவளுக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு தெரியாது. ஓகே. நான் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், மத்தியானம் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும், ஆர் யூ கமிங் ஃபார் லஞ்ச், ஷி ஒன்ட் கால். ஓகே. வாட் யூ ஒன்ட் ஃபார் டின்னர், டெக்ஸ்ட்டு தான். ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியா கண்ணு, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. அது இல்லை அப்படின்னாக்கா அது எனக்கு பிரச்சனை. எனக்கு ஐ ஆம் ஹாப்பி வித் தட். ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அவள் எங்கேயாவது போகிறானாக்கா எனக்கு வந்து போய் சேர்ந்துட்டா, அப்படி போயிட்டாளா, சேர்ந்துட்டாளா, எங்கே தங்கியிருக்கா, எந்த ஹோட்டலில் இருக்கா, எந்த ரூமில் இருக்கா, யாரோட இருக்கா, ஏன் என் ஃபோன் எடுக்கலை, எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஹாப்பி ஸ்பேஸ் தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் அப்சல்யூட் ட்ரஸ்ட், லவ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அது வந்து இருக்குது. பையனை அப்படியே தான் நாங்கள் வந்து வளர்த்துட்ருக்கோம் ஹோப்ஃபுல்லி. ஸோ நானும் என் பையனும் எல்லாமே பேசுவோம். நான் பார்த்துட்டு சொன்னேன், என்னடா அவன் ஃப்ரெண்டு சூப்பராக இருக்கா, ஃப்ரெண்டோட அவன் அம்மா செம்மையாக இருக்காடா, இப்படிலாம் நாங்கள் பேசுவோம். ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் பேசுவோம். ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி இன்ஹிபிஷன். நான் வந்து when I finished my பாம்பேல 10th அப்புறம் காலேஜ், 10th வந்து ஸ்கூல், 11th 12th தான் காலேஜ். ஸோ 10th அப்புறம் காலேஜுங்கும்போது எங்கள் அப்பா வந்து 10ஆம் கிளாஸ் முடிக்கும்போது சிகரெட்டு, பியரு, விஸ்கி எல்லாம் வச்சுட்டாரு. வச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்ணுமோ எதிரில் பண்ணு, நீ நாளைக்கு வெளியில் பண்ணுறேன்னு யாரும் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னாரு. எங்கள் அப்பா அண்ணாலாம் தம் அடிப்பாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்காது. ஐ நெவர் ஸ்மோக் அண்ட் ஐ யூஸ் டு சிங். ஸோ அதனால் நான் வந்து தம்ங்க போகல. அன்றைக்கி பியர் குடித்தேன், பிடிச்சி போச்சு. ஓகே. வேறு எதுவும் குடிக்க மாட்டேன். ஓகே. ஸோ அது என் அப்பா எதிரில் பண்ணேன். மை ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஃபாதர். ஸோ வென் நான் என் ஒய்ஃபை டேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேட்டில் வந்து நான் கூப்பிட்டு போகும்போது நான் பியர் குடித்தேன். குடிக்கிறேன் அப்படின்னு. அதாவது இதை நான் என்னைக்கு விடுறேனோ ஒன்று விட்டுருவேன், நீ சொல்லு இப்போ. சரி அதை குடிச்சிரு. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இவன் குடிச்சிட்டு வரான் அப்படின்னாக்க இஃப் ஐ ட்ரிங்க், இஃப் ஐ ஹேவ் அ பியர், இட்ஸ் அட் ஹோம். ஓகே. எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது. நான் வந்து வெளியில் குடிச்சிட்டு, ஆனால் மறைச்சிட்டு வந்தால் தான் பிரச்சனை. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு நிறைய பேர் தெரியுங்க, குடிச்சிட்டு இந்த லிஸ்ட்டுன்னு வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பான். அப்புறம் தயிர் வீட்டில் போய் சாப்பிடுவான். நான் கேட்பேன், என்னடா வாழ்க்கை இது, சொல்லிடுறாங்க மச்சான் தெரியவே தெரியாதுடா அவளுக்கும். அதே எப்படா தெரியாமல் இருக்கும், எப்போ போனாலும் லிஸ்ட்டுன்னு. அதான் மச்சான், இதுதான் என்னோட சுவாசம்னு நினைக்கிறா. குடிச்சிட்டு போனால் புதுசாக இருக்கே, என்னைக்காவது லிஸ்ட்ரின் போடாமல் போனால் தான் பிரச்சனை அப்படிமா. ஸோ அவங்களுக்கு என்ன செட் ஆகிடுச்சுன்னா, லிஸ்ட்ரின் போட்டு வந்தால் குடிச்சிட்டு வரானோன்னு கூட இருக்கலாம் இல்லையா? அவன் குடிக்கிறத மறைக்கிறதுக்கு செய்கிறான். ஓகே. ஸோ ஐ எம் நாட் இன் ஆல் தட். ஸோ ஐ ஹாவ் ஹாப்பி ஸ்பேஸ். ஓகே. ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து நாங்கள் 3 பேரும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ க்யூட். கண்ணு படாமல் இருந்தால் சரி. இல்லை, இதுக்கப்புறம் படாது. வி ஆர் ஆல்ரெடி வாட்
30 years of knowing each other. ம் 5 years of courtship and 25 years of wedding. So ஓகே. சார் அந்த காலத்து டேட்டிங் அதாவது நீங்க சொன்னீங்க காசு சேர்த்து வச்சு வந்து கால்லாம் பேசியிருக்கீங்கன்றது ஆமா. நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் லவ்க்காக பண்றதுல கிரேசியான விஷயங்களும் நீங்க பண்ணியிருப்பீங்க இல்லையா? கிரேசியான விஷயம் நிறைய பண்ணியிருக்கேன். கிரேசியான விஷயம் என்னை விட என் மனைவி நிறைய பண்ணிருக்காங்க. அப்படியா? நான் என் வீட்டிலேருந்து இப்போது நம்ம லெட் சப்போஸ் நம்ம இங்கே அசோக் நகரில் இருக்கோம்னு வச்சுங்களேன், அவள் வீடு வந்து கிட்டத்தட்ட வடபழனி. ம் இப்போ வடபழனிலேருந்து நான் ஈவினிங் ஆச்சுன்னா எங்கள் ஃப்ளாட்ஸில் வந்து கிரிக்கெட் விளாடுவோம், இல்லை வாலிபால் விளாடுவோம். ம். அவள் வடபழனிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்து என்னை பார்த்துட்டு போவாள். ஆட்டோவில் வரத்துக்கு Cute. பஸ்ஸில் ஆ. வரத்துக்கெல்லாம் டைம் இல்லை. ம் ஷில் கம் ரன்னிங். ம் யூ கம் சி மீ, யூர் ஓகே நோ, ஃபைன், ஓகே பாய் அப்படின்ட்டு போயிடுவாள். ஸோ இது நிறைய நடந்திருக்கு. ம் அண்ட் இன்வேரியபிளி அவள் வேலையில் இருந்தாள். ம். ஷீ இஸ் வெரி ஹை மிடில் கிளாஸ். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் எல்ஐசி. ம் ஸோ எல்ஐசியில் ஒர்க் பண்ணும்போது டெய்லி ஈவினிங் இந்த ஸ்கூல்லேருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்கல்ல, ம் அந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து ம் அவங்க வீட்டு வாசலுக்கு அடுத்த தெருவில் விட்டுட்டு போயிடுவேன் நான். ஓகே. ம் ஏன்னா வீட்டில் தெரியக்கூடாது அப்படின்னு. ஓ அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, ம் திடீர்னு அவங்க ஃப்ளாட்டில் இல்லை பக்கத்து தெருவில் யாராவது அது, பார்த்துட்டாங்கன்னாக்கா CCTV தெரியாத மாதிரி அப்படியே போயிடுவான். ஏய் எங்கே போய் இல்லை தட் அங்கிள் ஸ்டேஸ் நெக்ஸ்ட் டு மை ஹவுஸ். ஸோ வாட் யூ டோன்ட் நோ. ஆ ஸோ இதெல்லாம் நிறைய ஓகே. அனுபவம். இப்ப சொல்றப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த ஒரு I'm 20 பிளஷோட. ஐ எம் 28 ராஜா. யா சார் அது மறந்துட்டேன் சாரி. சோ கியூட். இப்போ உங்க கப்பல் கோல்ஸ் இன்னும் நடந்துட்டே இருக்கும் இல்லையா? கப்பல் கோல்ஸ் இன்னும் போயிட்டே இருக்கு இல்லையா? அப்ப வந்து உங்க கிட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? கிரேசின்னு நினைக்கிறாங்க அம்மாவும் அப்பாவும். சில சமயம் நாங்கள் பேசவே மாட்டோம். ம் சில சமயம் பேசணும்னா ரொம்ப முக்கியமான டிஸ்கஷனில் இருப்போம். ம் நாங்கள் என் பையன் எதிரில் நாங்கள் சண்டை போட்டதே இல்லை. ம் வி மேட் இட் அ பாயிண்ட் தட் வி Okay. ஷுட் நெவர் ஃபைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஸோ பிறந்ததுலேருந்து பிரச்சனைனா காரில் உட்காந்து சண்டை போடுவோம். ம் ஏதாவது பேசணும்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். ம் அண்ட் எப்போவுமே இந்த அடிக்கிறதுலாம் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் லைஃப்பில் என்னை இரிட்டேட் பண்ணோன்னா ஈவ்டீசிங். என் கண்ணு அதில் யாராவது பண்ணிட்டா நான் அடிச்சிருவேன். அப்போ ஐ கேன் லூஸ் மை கூல். எனக்கு அது டாலரேட்டே பண்ண முடியாது. நடந்திருக்கும்ல அந்த மாதிரி? நிறைய நடந்திருக்கு. ஓகே. நிறைய நடந்திருக்கு. ம் அடிச்சிருவேன், நான் பேசவே மாட்டேன். ம் ஸோ இந்த ஹிட்டிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே நான் போனதே இல்லை. ம் ஸோ எங்களுக்குள்ளே சண்டை வந்தது அப்படின்னாக்கா மிஞ்சி போனாக்க முட்டாள், நான்சென்ஸ் இதுதான் இருக்கும். இதை தவிர சீன் ஹவு வி ஆர். கண்டிப்பா. அதுதான் ஏன்னா சின்ன வயசுல அம்மா அப்பா போடுற சண்டை பல பேருக்கு ட்ராமாவா அவங்க எத்தனை வயசு ஆனாலுமே அது இருந்துட்டே இருக்கும் லைஃப்ல வந்து அது ஒரு இல்லை அது உள்ளே வந்துடும். இப்போ நான் என் கூட இருக்கான்னு சொன்னல அவன்கிட்ட சொன்னேன், டேய் பசங்க 12 படிக்கிறான் 10வது படிக்கிறான், அதில் அடிச்சுட்டேன் சாமி அப்படிமா. ஏன்டா அடிக்கிற? 12ஆம் கிளாஸ் படிக்கிறான், 10ஆம் படிக்கிறதுல படிக்கிறதுன்னு அடிக்காத. there's no point hitting somebody. இது பசங்களை அடிக்கிற விஷயமே வந்து அந்த காலத்துல நம்ம ஸ்கூலில் அடிக்கலையா அப்படின்றாங்க. கரெக்ட், அடித்தாங்க. அதனால என்ன ஆச்சு? நீ என்ன பண்ணுற இப்போ? அதை எதை திருப்பி பண்றாங்க? அது எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ ஐம் அகென்ஸ்ட் வயலன்ஸ் பேசிக்கலி. ஓகே. எஸ். அண்ட் உமன்லாம் நான் டாலரேட்டே பண்ண முடியாது. ஈவ் டீசிங் ஐ கேனாட் டேக். இப்போ நானும் நீங்களும் நடந்துட்டு போகும்போது எவனாவது ஒருத்தர் ஏதாவது சொன்னால் நான் போய் அடிச்சிடுவேன். யாருன்னு எனக்கு உங்களை தெரியும் கூட தெரியும். ஓகே. நாட் தட் ஐ நோ யூ, ம் பட் ஐ எம் லைக் தட். நல்ல விஷயம் தானே சார். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 28 ஆல் women were very comfortable with me. ஒரு சாக்லேட் பாயா இருந்திருப்பீங்களே அந்த டைம்ல. நிறைய கிரேசி ஃபேன்ஸ். இப்போவும் அப்படிதாங்க இருக்கேன். ஆ இப்போவும் செட்டில் அப்படி தான் இருக்கேன். சாக்லேட் பாய் தான். செட்டுக்கு போனால் நான் தான். அந்த ஒரு எனர்ஜி அப்படியே அங்கங்க. ஆமாம், அது பாஸ் ஆகணும். அதுக்கு தான் சம்பளம் வாங்குறேன். கண்டிப்பா சார். அதாவது ரொம்ப கேண்டிடா இருந்தது இந்த கான்வர்சேஷன். அதாவது இப்போ ஒரு கேள்வி பதில் அப்படி இல்லாம வாட் எவர் கம்ஸ் இட்ஸ் ஸோ லைவ் அப்படின்றதான். அதுக்கு ஒரு லைஃப் இருந்தது நீங்க பேசின எல்லா விஷயத்துக்குமே. முக்கியமா அடுத்து உங்களோட vlogger-ஆ நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பாருங்க ஃபாலோ பண்ணுங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணுங்க. பட் என்னன்னா ஒரு இன்டர்வியூ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னாக்க எதிரில் இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பொறுத்து தான் இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் நம்ம சினிமா பற்றி நிறையா பேசாமல் சினிமாவை சார்ந்து லைஃப்பை சார்ந்து பல விஷயங்கள் கலந்து பேசினதில் ஐ எம் வெரி ஹாப்பி. இட் வாஸ் ஒன் ஆஃப் தி
Probably the best interviews I have given in recent times. Thank you. And I should thank Little Talks. I should thank you Thank and you. this wonderful two people here. Thank you. அந்த எல்லா வைபும் சேர்ந்து தான் இந்த இன்டர்வியூ. நிச்சயமா. ஸோ அதனால் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் யூ கீப் ட்ரை டூயிங் இட். எப்போல்லாம் உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்களோ நீங்கள் சொல்லி பாருங்கள், ஐ லாஸ்ட் வெயிட், ஐ லுக்கிங் வெரி ப்ரிட்டி, ஐ எம் த பெஸ்ட், எல்லா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்லிகிட்டே இருங்க. அந்த அஃபர்மேஷன்ஸ் வில் ஒர்க் ஒண்டர்ஸ். ஐம் டெல்லிங் யூ, இட் வில் ஒர்க் ஒண்டர்ஸ். நீங்கள் டெய்லி காலையில் எழுந்து அந்த 5 minutes அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னா சொல்லணுமோ சொல்லுங்கள், இல்லை எழுத முடிஞ்சால் எழுதுங்க. அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். லைஃப் அஃபர்மேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகும். சார், யூ கேவ் லாட் ஆஃப் எனர்ஜி சார். ட்ரஸ்ட் மீ, யூ கேவ் லாட் ஆஃப் எனர்ஜி. நிஜமா அவ்வளோதான். இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் இன்டர்வியூ. எஸ், அவ்வளோதான் தேவை லைஃப்பில். அவ்வளோதான் தேவைம்மா, அவ்வளோதான் தேவை. ரொம்பலே இது காம்ப்ளிகேட், ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். ஏன் கண் கலங்குறீங்க? இல்லை யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஏன்னா நான் வந்தோடனே இப்போ மார்னிங் வரோம் அப்படின்னா அது ஒரு எனிவே ஒர்க் அப்படின்றத தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட நம்ம வெளியே போகிறோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதுதான் தேவை. அப்படி நடக்கும்போது தான் உங்கள் வேலையை நீங்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க, ஸ்ரத்தையாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ சார். ஸோ அது நடந்தால் தான் அது நடக்கும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ ஹவ் கம் ஹியர். ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி வெரெவர் ஐ கோ, பட் ஐ எம் ஈவன் மோர் ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ கெட்டிங் சார்ஜ்ட். எனக்குமே ஒரு சார்ஜ் ஏறிடுச்சு. ஸோ இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் த 3 of you. தேங்க்யூ ஸோ மச். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இங்கே கூடிய சீக்கிரத்தில் படத்துக்கு அழைப்பு நானே தரேன், உங்களுக்கும் தரேன். தேங்க்யூ சார். நீ கேமராமேனும் வந்துரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டாக்கிங் டு யூ. பாசிட்டிவிட்டி. God bless you all. Love you all.